ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா புது வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வரும். என் பெயர் பவானி. அன்று ஒரு நாள் நான் ஒரு டீக்கப் என் கையில் வைத்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்து டீயை குடித்துக் கொண்டிருந்தேன். என் கண்களில் கண்ணீர் பெருகியது. எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தன. எல்லா செல்வங்களும் இருந்தன. என் கணவர் ஒரு பெரிய தொழிலதிபர். நான் அழகாகவும் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய நோயும் இருந்தது. நான் கர்ப்பமாக இருக்கும் போதெல்லாம் 6 மாதங்களுக்கு பிறகு கரு கலைந்துவிடும். இதுவே எனக்கு வாடிக்கையாகிவிட்டது. என் கணவர் எனக்கு எல்லா வகையான மருத்துவர்களிடமும் சிகிச்சை அளித்தார். ஆனால் எந்த ஒரு பலனும் எனக்கு கிடைக்கவில்லை. இதே நிலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. நான் என் சிந்தனையில் மூழ்கி இருந்தபோதே யாரோ ஒருவரின் கூர்மையான பார்வை என்னை பீதி அடையச் செய்தது. நான் முன்னால் பார்த்தேன், கண்ணாடி பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு புதிய வேலைக்காரன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். என் கண்கள் அவன் மீது விழுந்தவுடன் அவன் பதற்றம் அடைந்தான். உடனடியாக கண்களை தாழ்த்தி மீண்டும் அதே பாத்திரங்களை சுத்தம் செய்ய தொடங்கினான். சில நாட்களுக்கு முன்புதான் என் கணவர் பழைய வேலைக்காரனை வேலையை விட்டு நிறுத்திவிட்டார். புதிய வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்தியிருந்தார். அவனுக்கு சுமார் 25 முதல் 27 வயது இருக்கும். அவன் வீட்டு வேலைகளையும் கார் ஓட்டும் வேலையையும் செய்து வந்தான். என் கணவர் அவனை என் வேலைகளை மட்டுமே செய்ய அமர்த்தியிருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் எங்கு செல்ல வேண்டியிருந்தாலும் நான் அந்த இளைஞனுடனே செல்வேன். காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்ததால் அவன் ஏதோ ஒரு சாக்கு போக்கில் என்னை பார்த்துக் கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் உடனடியாக தன் தோற்றத்தை மாற்றிக்கொள்வான். நான் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பேன். என் இந்த நோயின் காரணமாக என் கணவர் என்னை வெறுக்கத் தொடங்கிவிட்டார். என் கணவர் மட்டுமல்ல, முழு உலகமும் என்னை வெறுத்தது. நான் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் பெண்கள் என்னை ஒரு தீண்ட தகாதவள் போல ஒதுக்கி வைத்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்னை ஒரு சூனியக்காரி போலத்தான் பார்த்தார்கள். என் நிழல் கூட அவர்கள் மீது விழுந்தால் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று நினைத்து என்னை ஒதுக்கினார்கள். என் கணவர் மிகவும் பணக்கார தொழிலதிபர் என்பதாலும் அவரது தொடர்புகள் காரணமாகவும் எல்லோரும் என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கூட்டங்களில் இருந்தவர்கள் என்னை பொறுப்படுத்திக் கொண்டார்கள். அப்போது எனக்கு தெரியும், நான் இந்த இரவில் ஒரு விருந்திற்கு செல்கிறேன் என்று. ஆனால் பல பெண்கள் என்னிடம் சரியாக பேசக்கூட விரும்பவில்லை. ஏனென்றால் நான் கர்ப்பமாக இருக்கும் போதெல்லாம் என் குழந்தை 6 மாதங்களுக்கு பிறகு கலைந்துவிடும் என்பது அனைவருக்கும் தெரியும். இது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. 6 மாதங்கள் அவள் ஒரு குழந்தையை தன் வயிற்றில் உணர்ந்து கொள்கிறாள். பின்னர் அந்த குழந்தை உலகத்தை பார்க்காமலேயே கலைந்து விடும்போது அவள் மனம் கனமாகிவிடும். நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு என் கையில் இருந்த காலியான கப்பை மேசையில் வைத்தேன். வீட்டில் எனக்கு ஒரு வேலையும் இல்லை. ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் நான் இப்போது அந்த எண்ணங்களுக்கு பலியாகிவிட்டேன். இரவில் கோகுல் வீட்டுக்கு வந்தபோது என் சோகமான முகத்தை பார்த்து அவரது நெற்றியில் விசித்திரமான சுருக்கங்கள் தோன்றின. கோகுல் என் அப்பாவின் தொழிலை கவனித்துக் கொள்கிறார். கோகுல் என் கணவர். அப்பாவின் அலுவலகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சமயம் நான் அங்கு அடிக்கடி சென்று வந்ததால் எங்களுக்குள் காதல் ஏற்பட்டது. எங்கள் காதலை என் அப்பாவிடம் சொன்னபோது அவரும் ஏற்றுக்கொண்டார். பின்னர் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அவரது அப்பாவுக்கும் எந்த ஆச்சரியமும் இல்லை. எங்களுக்கு திருமணம் முடிந்து 8 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 8 வருட காலத்தில் நான் 4 முறை கர்ப்பமாகிவிட்டேன். ஆனால் 4 முறையும் என் குழந்தை 6 மாதத்திலேயே கலைந்துவிட்டது. கோகுல் எனக்கு சிகிச்சை அளிக்க எடுக்காத முயற்சிகளே இல்லை.
அவர் என்னை சிகிச்சைக்காக வெளிநாடு கூட அழைத்துச் சென்றார். ஆனால் என் நோய் தீரவே இல்லை. கோகுல் எப்போதும் எனக்கு போன் செய்து நமக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இப்போது நான் உன்னை பார்த்து சோர்வடைய ஆரம்பித்து விட்டேன் என்று கூறி கேள்வி கேட்பார். எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு. ஆனால் இந்த சொத்துக்கு எனக்கு வாரிசு இல்லை. எதிர்காலத்திலும் வாரிசு வரும் என்று எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? நான் செத்து போனால் எல்லாமே மற்றவர்களுக்கு இடையே பிரிக்கப்படும் என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். இன்றும் அப்படித்தான். அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு நான் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். நான் அவரிடம் என்ன சொல்ல முடியும்? கடந்த 2 வருடங்களாக அவர் என்னை அப்படித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நான் முற்றிலும் அமைதியாகத்தான் இருந்தேன். அவருடைய வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் என்ன விரும்பினாலும் எந்த நிலையிலும் இதை செய்ய அவரை அனுமதிக்க முடியாது. 2 வருடங்களாக அவர் என்னிடம் மறைமுகமாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அவர் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னார். நான் ஆள ஆரம்பித்தபோது கோகுல், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் அவர் கையை பிடித்து இதை செய்யாதீர்கள் என்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குழந்தை இல்லாத துக்கம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? எனக்கும் இல்லையா? என் குழந்தை கருவிலேயே இறந்த பிறகும் கூட இப்படிப்பட்ட மோசமான மனப்பான்மையை நான் பொறுத்துக் கொள்கிறேன். அதற்கு மேல் எனக்கு இன்னொரு கொடுமையும் செய்ய நீங்கள் துணிந்து விட்டீர்கள். இந்த வீட்டுக்கு ஒரு 2ஆம் மனைவியை அழைத்து வர நினைக்கிறீர்கள் என்று கூறி கதறி அழுதேன். அப்பொழுது கோகுல் என் மீது காதல் கொண்டிருந்ததால் கடந்த 8 வருடங்களாக இதை என்னிடம் சொல்வதை அவர் தவிர்த்து வந்தார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர் ஒரு ஆண், அவரால் எதையும் செய்ய முடியும். என் வீட்டில் வேறு எந்த ஒரு பெண் வருவதையும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என் கணவரை வேறு யாருடன் பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு பிடிக்கவில்லை. இதற்குத்தான் நான் பயந்தேன். பெண்ணாகிய நீங்கள் சிறிய விஷயங்களுக்கு அழுவதன் மூலம் உங்கள் இதயத்தின் பாரத்தையே கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சொல். எப்படி இருந்தாலும் எனக்கு குழந்தை வேண்டும்தான். நான் இன்னும் பல வருடங்களை வீணடித்தால் அது மிகவும் கடினமாகிவிடும் என்றார். நான் கோகுலிடம், நீங்கள் என்னை எப்படி நடத்துகிறீர்களோ அப்படியே நடத்துங்கள். இப்போதே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நான் ஒருபோதும் மறக்கவில்லை. அப்போது என்னை இந்த சிக்கலில் சிக்க வைக்காதீர்கள் என்றேன். இந்த முறை அவன் என் 2 கைகளிலிருந்து தன் கையை இழுத்துக்கொண்டு எழுந்து வெளியே சென்றார். நான் இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். காலையில் என் கண்கள் மிகவும் வீங்கியிருந்தன. நான் விழிப்பதற்குள் கோகுல் வெளியேறிவிட்டார். நான் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் வேலைக்காரி காலை உணவை பற்றி என்னிடம் கேட்க ஆரம்பித்தாள். நான் எதுவும் சாப்பிட விரும்பவில்லை. ஒரு கப் டீ மட்டும் கொடு என்றேன். நான் கீழே உள்ள சோபாவில் அமர்ந்து இருந்தேன். அங்கு அந்த வேலைக்காரன் கண்ணாடி மேசையையும் பூந்தொட்டியையும் துணியால் சுத்தம் செய்து கொண்டிருந்தான். என் கண்கள் வீங்கியிருந்தன. நான் அவனை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்கள் ஏன் எப்போதும் சோகமாக இருக்கிறீர்கள் என்றான். நான் அவனை விசித்திரமாக பார்த்து, உன் வேலையை பார், நான் எப்படி இருக்கிறேன் என்பதில் உனக்கு என்ன அக்கறை என்று சொன்னேன். அவன் தோள்களை குலுக்கி ஆழ்ந்த மூச்சை எடுத்து மீண்டும் பூந்தொட்டியை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். வேலைக்காரி என் முன் டீயை வைத்துவிட்டு சென்றாள். நான் அந்த கப் டீயை எடுத்து குடிக்க ஆரம்பித்தேன். அப்போது வேலைக்காரன் மீண்டும் சொன்னான், அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் உங்கள் துக்கத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனை தீர வாய்ப்பு உள்ளது. அவனது வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தின. அவன் வந்து 1 மாதம்தான் ஆகியிருந்தது. என் பிரச்சனை என்னவென்று அவனுக்கு எப்படி தெரியும்? இன்று நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள்.
யாராவது அவரிடம் சொல்லி இருக்கலாம். அல்லது இரண்டாவது எண்ணம் என் மனதில் வந்தது போல், ஒருவேளை அவனுக்கும் என் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு சாமர்த்தியம் இருந்திருக்கலாம். நான் அவனிடம் இங்கே வா, நான் சொல்வதை கேள் என்றேன். அவன் இதற்காகவே காத்திருப்பது போல உடனடியாக துப்புரவு துணியை ஒதுக்கி வைத்துவிட்டு என் அருகில் தரையில் அமர்ந்து பேச ஆரம்பித்தான். எனக்கு என்ன பிரச்சனை என்று உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏன் இப்போதும் சோகமாகவும் கவலையாகவும் இருக்கிறேன் என்று உனக்கு யார் சொன்னது என்று கேட்டேன். அவன் உங்களைப் பற்றி எல்லா விஷயத்தையும் வேலைக்காரி மூலம் தெரிந்து கொண்டேன். நீங்கள் எப்போதும் ரொம்ப சோகமாகவே இருக்கிறீர்கள் என்றான். அவள் சொன்னாள், இந்த பிரச்சனைக்கு உங்களிடம் என்ன தீர்வு இருக்கிறது என்று நான் கேட்டேன். என் வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் கண்களை தாழ்த்தி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனால் அதை விட்டு விடுங்கள். இந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது என்று சொன்னான். நீ சொல்வது என்ன வேலை? நாமன் செய்ய முடியாது என்று கேட்க, நான் சொல்வதை கேட்டவுடன் அவன் எழுந்து நின்று, மேடம், நீங்கள் அந்த வேலையை எப்பொழுது செய்ய வேண்டியது என்று எனக்கு தெரியும் என்றான். இப்படி சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். நான் என்ன வேலை செய்ய முடியாது என்று ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு மிகவும் கடினமான சிகிச்சைகளில் மருத்துவர்கள், மருத்துவமனையிலிருந்து சாமியார்கள் என்று நான் யாரையும் விட்டு வைக்கவில்லை. நான் போகாத கோயிலும் இல்லை, வேண்டாத சாமிகளும் இல்லை. நான் படித்திருந்தாலும் சாமியார்களை இன்னும் நம்பி உள்ளேன். அவர்கள் என்னிடம் என்ன சொன்னாலும் நான் அதை நம்புவேன். நான் எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. ஒரு நபர் நம்பிக்கையில் வாழ்கிறார். அவர் ஒரு புதிய பாதையை காணும்போது நம் பிரச்சனையை நீக்கும் என்று நம்பிக்கையில் அவருக்கு வருகிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. வேலைக்காரன் என்னிடம் சொல்ல விரும்பும் சிகிச்சையை நான் நிச்சயமாக செய்வேன் என்று நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். இப்போது பிரச்சனை என்னவென்றால், கோகுல் தானே இரண்டாவது திருமணம் பற்றி என்னிடம் கூறினார். நான் எப்படியாவது இந்த வழியில் செல்ல வேண்டியிருந்தாலும் குழந்தை பெற விரும்பினேன். நான் என் கணவனை விட்டுவிட்டு வெளியேற முடியாது. அவரை வேறு ஒரு பெண்ணுடன் சேர்த்து கொள்ளவும் என்னால் முடியாது. மறுநாள் நான் ஷாப்பிங் செய்ய வீட்டை விட்டு கிளம்பினேன். அந்த இளைஞர் ஓட்டுநருடன் வெளியே சென்றேன். காரில் அமர்ந்தவுடன் சிறிய நேரம் பேசிவிட்டு, அந்த சிகிச்சை என்னவென்று சொல் என்று நான் கேட்டேன். எப்படியாவது அந்த சிகிச்சையை நான் செய்து முடிக்க விரும்புகிறேன். அவன், மேடம், இது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்று நான் உங்களிடம் சொன்னேன். ஒரு பெண்ணால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்றான். நான் சொன்னேன், நீ சொன்னால் அந்த சிகிச்சையால் எனக்கு 100% குழந்தை பிறக்க முடியுமா? அவன், ஆம், அது நிச்சயம் சாத்தியம்தான். நான் இதை பற்றி பந்தயம் கட்டவும் முடியும் என்றான். அவன் என்னிடம் இந்த விஷயங்களை சொன்னதிலிருந்து நான் அவனது வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்துவிட்டேன். இதற்கு சிகிச்சைக்காக டாக்டர் அல்லது சாமியார் யாராவது இருக்கிறார்களா, அல்லது ஏதாவது கோயிலுக்கு போக வேண்டுமா என்று கேட்டேன். அவன் என்றோ என் வார்த்தைகளை கேட்டு சிரிக்க ஆரம்பித்து, இல்லை, நான் 3இல் யாருமே இல்லை, நீங்கள் அவர்களிடம் பலமுறை சென்று வெறும் கையுடன் தான் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்றான். மக்கள் இந்த 3 வகையான சிகிச்சைகளை மட்டும்தான் செய்கிறார்கள் என்று அவன் கூறியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் எதை பற்றி என்னிடம் சொல்ல தயங்கினான், என்ன மாதிரியான சிகிச்சை என்றுதான் அவனிடம் திரும்ப நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். உடல் பாவன் அவன் என் கேள்வியை தவிர்த்து வந்தான். என் நோயை குணப்படுத்தும் எந்த வகையான சிகிச்சை என்று கேட்டு நான் அவனை எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவன் என்னிடம் சொல்ல தயாராகவே இல்லை. வீட்டுக்கு திரும்பியவுடன் என் திருமண வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள அந்த சிகிச்சையை பற்றி எப்படி அவனிடமிருந்து அறிந்து கொள்ளலாம் என்று நான் இரவும் பகலும் யோசித்துக் கொண்டே இருந்தேன். இந்த நாட்களில் கூகுள் என்னிடம் பேசவே இல்லை என்பதை நான் கவனித்தேன். வேலை முடிந்து வீடு திரும்பியவுடன் லேப்டாப்புடன் அமர்ந்திருப்பார். அதன் பிறகு நண்பர்களுடன் மொபைல் போனில் பேசிக் கொண்டிருப்பார். சில சமயங்களில் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்.
நான் அவருடன் ஒரு உரையாடலை தொடங்கினாலும் கூட அவர் முகம் சுழித்து அறையை விட்டு வெளியே சென்று விடுவார். இது எனக்கு பெரிய மனவேதனையை தந்தது. அதற்குப் பிறகு ஒரு நாள் நான் அந்த டிரைவருடன் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு சென்றிருந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என் இதய துடிப்பையே நிறுத்திவிட்டது. அங்கு கோகுல் ஒரு அழகான பெண்ணுடன் அமர்ந்திருப்பதை கண்டேன். அவர் அந்த பெண்ணை ஷாப்பிங் செய்ய சொல்லிக் கொண்டிருந்தார். இதை பார்த்து நான் திகைத்துப் போனேன். அந்த பெண் வேறு யாருமே இல்லை. அவ்வளவுதான், கோகுலின் பிஏ. அந்த வேலைக்காரனும் என்னுடன் தான் இருந்தான். அவன் என் முகம் விளறி போனதை கவனித்தான். கோகுலும் அந்த பெண்ணும் என்னிடமிருந்து சில அடிகள் தள்ளி ஒரு கடையில் நின்று சிரித்துக் கொண்டு பேசிக்கொண்டும் இருந்தார்கள். அந்தப் பெண் தனக்கென உடைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு கோகுலிடம் என்ன ஆடைகள் வாங்க வேண்டும் என்று கேட்டாள். அதை பார்த்து நான் பைத்தியம் பிடித்தது போல் உணர்ந்தேன். திடீரென்று எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று பறிக்கப்பட்டது போல எனக்குள் இருந்தது. ஏதோ உடைந்தது போல ஒரு உணர்வும் ஏற்பட்டது. ஆனால் அவர் என் கணவர். நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். வேறு எந்த பெண்ணையும் அவருடன் சேர்ந்து பார்ப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எங்கள் திருமணத்திற்கு முன்பு அவள் அலுவலகத்தில் இருந்தாள். அப்போது கோகுலின் தனிப்பட்ட செயலாளராக இருந்தாள். ஆனால் நான் திருமணம் முடிந்து வந்தவுடன் அந்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கினேன் என்று கோகுலிடம், நீங்கள் ஒரு ஆண் செயலாளரை நியமிக்க வேண்டும். உங்களிடம் எந்த பெண்ணையும் சேர்த்து பார்க்காதீர்கள். அதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று நான் கூறியிருந்தேன். அந்த நேரத்தில் கோகுல் என் வார்த்தைகளுக்கு சம்மதித்தார். ஆனால் இப்போது அவரை மீண்டும் அந்த பெண்ணுடன் பார்த்தவுடன் எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என் மனதில் விசித்திரமான எண்ணங்களும் ஏழ ஆரம்பித்தன. நான் ஷாப்பிங் பையை அங்கேயே எறிந்துவிட்டு வேகமாக நடந்து கோகுல் மற்றும் அந்த பெண்ணின் முன் சென்று நின்றேன். இருவரும் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். நான் கோகுலிடம் இது என்ன என்று கோபமாக கேட்டேன். உடனே கோகுல், நீ இப்போது வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னார். நான் அவரிடம், இல்லை இல்லை, இப்போதே சொல்லுங்கள். இது யார்? நீங்கள் எப்படி ஒரு பெண்ணோடு மார்க்கெட்டில் சுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என் கணவர். எனக்காக உங்களிடம் நேரமே இல்லை. நான் உங்களை என்னவிட ஷாப்பிங் வாங்க போலாம் என்று சொன்ன போதெல்லாம் நீங்கள் பிஸியாக இருக்கிறீர்கள். இந்த டிரைவர் பையனை கூட்டிட்டு போ என்று சொல்லி மறக்கிறீர்கள் என்று கோபத்தில் சொன்னேன். என் கோபம் உச்சத்தில் இருந்தது. என் பேச்சும் சத்தமாக மாறத் தொடங்கியது. ஷாப்பிங் மாலில் இருந்த பலரும் என்னையும் கோகுலையும் பார்த்து சென்று கொண்டிருந்தார்கள். கோகுல் அனைவரையும் சுற்றி பார்த்து என்னை கேவலமாக பார்க்க ஆரம்பித்தார். மாலில் ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். வீட்டுக்கு போ என்று சொன்னார். நான் ஏன் வீட்டுக்கு போக வேண்டும்? இவள் யார் உங்களோடு இருக்கா? நீங்கள் அவளை வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாக தானே சொன்னீர்கள். பிறகு எப்படி அவள் உங்களுடன் இங்கே இருக்கிறாள் என்று கோபமாக அந்த பெண்ணை நோக்கி, இங்கிருந்து போய்விடு. நீ மீண்டும் கோகுலுடன் காணப்பட்டால் உன்னை கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என்று சொன்னேன். பின்பு நான் சொல்வதை கேட்டவுடன் அந்த பெண் உடனடியாக அங்கிருந்து சென்றுவிட்டாள். மக்கள் அனைவரும் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று கூட நாங்கள் கவலைப்படாமல் கோபத்தில் நின்று கொண்டிருந்தேன். கோகுலை வேறு பெண்ணுடன் பார்ப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதற்குப் பிறகு கோகுல் என் கையை பிடித்து மாலுக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அந்த டிரைவர் எங்களை பின்தொடர ஆரம்பித்தான். கோகுல் காரின் பின் கதவை திறந்து என்னை உள்ளே தள்ளிவிட்டு அவரும் என் அருகில் அமர்ந்து அந்த பையனை காரை ஓட்டச் சொன்னார். அவன் அமைதியாக வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். நான் அழுது கொண்டே, கோகுல், உங்களை மறுபடியும் வேறொரு கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் என்று சொன்னேன். கோகுல் என்னை விரைப்பான கண்களால் பார்த்து, ஷாப்பிங் மாலில் நீ ஏற்கனவே எனக்காக ஒரு பெரிய நாடகத்தை உருவாக்கிவிட்டாய். காரில் அமைதியாக உட்கார். இல்லையென்றால் நான் உன் மீது கையை வைக்க நேரிடும் என்று கோபமாக சொல்ல ஆரம்பித்தார். கார் திடீர் என்று பிரேக் போடப்பட்டது.
கார் திடீர் என்று நின்றதால் நானும் கோகுலும் முன்னுக்கு சென்றோம். அப்போது கோகுல் அந்த பையனுடன், நீ பைத்தியமா? ஏன் காரை நிறுத்தியிருக்கிறாய் என்று கேட்கத் தொடங்கினான். அவர் திரும்பிப் பார்த்து, சார், ஒரு பெண்ணிடம் இப்படி பேசக்கூடாது. மேடம் வருத்தமாக இருக்கிறாங்க, நீங்கள் அவர்களுக்கு அமைதியா விளக்கலாம் என்றேன். அவன் கோகுல் ஏன் இப்படி சொன்னான் என்று எனக்கு புரியவில்லை. இது எனக்கும் கோகுலுக்கும் இடையான விஷயம். இதையெல்லாம் சொல்ல அவன் யாரு? கோகுலுக்கும் அப்படித்தான் தோன்றியிருக்கும். அவர் ஏற்கனவே என் மீது கோபமாக இருக்கிறார். கோகுல் வேலைக்காரரிடம் உன் அந்தஸ்தை மறந்து விடாதே. என் மனைவியிடம் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்காதே. உன் வேலையை பார்த்து கொண்டு காரை ஓட்டு என்று சொல்ல ஆரம்பித்தார். அந்த பையன் மிகவும் கோபமாக இருந்தான். இந்த முறை அவன் காரை மிக வேகமாக ஓட்டினான். நாங்கள் பங்களாவுக்குள் நுழைந்தவுடன் கோகுல் என்னை அறைக்கு அழைத்துச் சென்று, உனக்கு என்ன வேண்டும்? நீ இப்படி ஒரு நாடகத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தால் நான் உண்மையிலேயே வேறு ஒரு திருமணத்தை செய்து கொண்டு ஒரு பெண்ணை அழைத்து வருவேன் என்று சொன்னார். அப்போது நான் உடனே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். கர்ப்பம், சொத்து, பணம் இதெல்லாம் என்னுடையது என்று மறந்து விடாதீர்கள் என்று சொன்னேன். இந்த தொழிலும் என்னுடையது. இந்த பங்களாவும் என்னுடையது. இதுவரை நான் இதை கோகுலிடம் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போது நான் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். நீங்கள் என் அப்பாவிடம் பணி புரிவதை மறந்துவிட்டீர்களா என்று நான் சொன்னேன். இதை என் வாயிலிருந்து கேட்டவுடன் அவர், உங்கள் வீடு, உங்கள் பணத்தை பற்றி நீங்கள் மிகவும் பெருமைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லத் தொடங்கினார். பிறகு அவர் என்னிடம் வந்து, நீ எனக்கு இன்னும் என்ன கொடுத்திருக்கிறாய்? உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை கூட உன்னால் கொடுக்க முடியவில்லை என்று கத்தினார். உன் பணத்தைப் பற்றி உனக்கு இவ்வளவு பெருமையாயிருந்தால் சரி, நான் உன்னை விவாகரத்து பண்ணி விடுவேன். இதைக் கேட்டவுடன் யாரோ என்மேல் இடி விழுந்தது போல் எனக்கு தோன்றியது. கோகுலிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் உன்னை விவாகரத்து பண்ண மாட்டேன் என்றேன். அப்போது அடுத்த நொடி அவர் அங்கிருந்து வெளியேறி, உங்கள் வீட்டையும் உங்கள் தொழிலையும் நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் எப்படி நிர்வகிக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் என்று கூறினார். எனக்கு பணத்துக்கு பஞ்சமில்லை. நான் நிறைய பணம் சம்பாதித்துள்ளேன் என்று சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். நான் ஒரு கல் சிலை போல் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. நான் கீழே விழுந்து மயக்கம் அடைந்தேன். பிறகு எனக்கு நினைவு திரும்பிய போது நான் என் படுக்கையில் படுத்திருந்தேன். அப்போது மருத்துவர் என்னை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். வீட்டு வேலைக்காரர்களும் வேலைக்காரியும் என் அறையில்தான் இருந்தார்கள். சுய நினைவில் இருப்பதை கண்டவுடன் மருத்துவர், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க ஆரம்பித்தார். நானும் வேறு வழியின்றி, எனக்கு அந்த நேரத்தில் ஒரு மாதிரி தலை சுற்றல் வந்துவிட்டது. அதனால்தான் மயங்கி விழுந்தேன் என்று கூறினேன். நான் என்ன சொல்ல எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. அப்போது மருத்துவர், சில மருந்துகளை எல்லாம் வாங்கி சாப்பிடுங்கள் என்று, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று கூறினார். மருத்துவர் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் அந்த டிரைவர் பையன் வீட்டு வேலைக்காரியிடம் பல சாறு கொண்டுவரச் சொன்னான். வேலைக்காரியும் அறையை விட்டு வெளியேறினாள். அந்த பையன் என்னை நோக்கி நடந்து வந்து, உங்கள் கணவரின் வார்த்தையை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்தித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னபோது நான் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். கோகுல் என்னிடம் என்னென்ன விஷயங்கள் அறையில் சொல்லப்பட்டதால் அவனுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று நான் கேட்டேன். அப்போது என் குரல் முற்றிலும் உடைந்து போயிருந்தது. உங்களுடைய பக்கத்து அறைக்கதவு திறந்து கவலையாக இருந்தது. ஆனால் பயந்து போய் உங்கள் அறைக்கு அருகில் நின்றேன். ஏனென்றால் சார் கோபமாக இருந்தார். நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள். உங்கள் மேல் எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அப்போதுதான், அதனால்தான் உங்கள் உரையாடல் எனக்கு கேட்டது என்றார்.
அப்போது நான் ஆழ ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் கோகுல் என்னை ஒருபோதும் விட்டு சென்றிருக்க மாட்டார் என்று சொன்னேன். அப்போது நீங்கள் சிகிச்சை பெற்றால் நீங்கள் ஒரு குழந்தையை பெறலாம் என்று அவன் கூறினான். கோகுல் இப்போது என்னுடன் இல்லை. நான் இப்போது என்ன செய்வேன்? நான் எப்படி சிகிச்சை பெற்று குழந்தை பெற முடியும் என்று கேட்டேன். அப்போது அவன் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். ஒரு குழந்தை கிடைக்கும் என்று கூறினான். இதை கேட்ட பிறகே நான் முன்பு அவனிடம் சிகிச்சை பற்றி கேட்டபோது அவன் மறுத்துக் கொண்டே இருந்தான். இதுதான் அந்த சிகிச்சை என்று நினைத்து எனக்கு வார்த்தையே வரவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், கதையின் அடுத்த பகுதி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. பவானி இந்த புதிய டிரைவரின் ப்ரபோசலை ஏற்றுக்கொள்கிறாளா? இது அவளுக்கு உண்மையான சிகிச்சையாக மாறுமா? கோகுல் திரும்பி வருகிறாரா இல்லையா? முழு கதையை தெரிந்து கொள்ள வீடியோவை எண்டு வரை பாருங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் பவானி என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது என்று சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான கதையுடன் சந்திப்போம். டேக் கேர், பாய்.